அமைச்சர்கள் பதவியேற்பு விழா இன்று நடைபெறும் என கவர்னர் மாளிகை அறிவித்துள்ளது. விசிக எம்எல்ஏ வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எம்எல்ஏ ஷாஜஹான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். அம்பேத்கரின் கனவை நோக்கி நாங்கள் நகர்கிறோம். தமிழகத்தில் விசிக தான் மையம் என்பதை திருமாவளவன் நிரூபித்துள்ளார் என விசிக எம்எல்ஏ வன்னியரசு தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அமைச்சரவையில் விசிக எம்எல்ஏ வன்னியரசு அமைச்சராக பதவியேற்பார் என திருமாவளவன் அறிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவையில் விசிக இடம்பெறும் நிலையில் திமுகவுடன் கூட்டணி தொடருமா என்ற கேள்விக்கு ஓரிரு நாளில் இதுகுறித்து தெரிவிக்கப்படும் என திருமாவளவன் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் கோயிலில் தரிசனம் செய்ததில் எந்த விதிமீறலும் இல்லை. அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் கோயில் நிர்வாக அனுமதியுடன் தரிசனம் மேற்கொண்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். எவ்வித ஏற்றத்தாழ்வும் பார்க்காமல் அனைத்து மக்களும் நன்மை பெறும் வகையில் அறநிலையத்துறை செயல்படும் என அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். சனாதனத்தை பேசி தமிழகத்தில் மதக்கலவரத்தை ஏற்படுத்த உதயநிதி திட்டமிட்டிருப்பதாக விஸ்வ இந்து பரிஷத் அகில பாரத இணை பொதுச் செயலாளர் ஸ்தானு மாலையன் குற்றம் சாட்டினார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்ற கணக்கை 4 நாட்களில் 1.5 கோடி இளைஞர்கள் பின்தொடர்கிறார்கள் என்றால் இது சாதாரண விஷயம் அல்ல. நாடு ஏதோ ஒரு மாற்றத்தை சொல்ல முயற்சிக்கிறது. அதை நாம் கேட்க வேண்டும் என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காமராசர் நூற்றாண்டு கல்வி கட்டும் திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற்று வீடு கட்ட தவறிய பயனாளிகள் நிதி உதவியை திரும்ப செலுத்தும் பட்சத்தில் அவர்களின் வட்டி தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் ரெங்கசாமி உத்தரவிட்டார். தாவேகவின் வெற்றியை வெறும் இன்ஸ்டாகிராம் மூலம் கிடைத்த வெற்றி என்று திமுகவினர் நிராகரிக்க நினைக்கின்றனர். அவர்கள் முட்டாள்களின் உலகிலேயே இருக்கட்டும் என காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சித்துள்ளார். மக்கள் மாளிகையில் இன்று நடக்கும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவுக்கு வருகை தந்த கவர்னர் அர்லேக்கரை முதல்வர் விஜய் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டது. முதல்வர் விஜய் முன்னிலையில் 23 எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு கவர்னர் ஆர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழக நிதியமைச்சராக மரிய வில்சனும் வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சராக செங்கோட்டையனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் அறநிலையத்துறை அமைச்சராக ரமேஷ் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சராக ஸ்ரீநாத்தும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டது. காங்கிரஸைச் சேர்ந்த 2 பேர், தாவிகவைச் சேர்ந்த 21 பேர் என மொத்தம் 23 எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அனைவரும் ஆண்டவன் மீது ஆணையாக என கூறி பதவியேற்றனர். தமிழக அமைச்சரவையில் பட்டியலினத்தைச் சேர்ந்த 7 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அமைச்சர் ராஜ்மோகன், அவினாசி கமலி, ராசிபுரம் லோகேஷ், ஒட்டப்பிடாரம் மதன் ராஜா, அரக்கோணம் காந்திராஜ், ஸ்ரீபெரும்புதூர் தென்னரசு, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மேலூர் விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்ற போது தாவிக எம்எல்ஏ கீர்த்தனா அமைச்சராக பதவியேற்றார். இன்று தாவிகவைச் சேர்ந்த கமலி, விஜயலட்சுமி, ஜெகதீஸ்வரி அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஆர்கே நகர் எம்எல்ஏ மரிய வில்சன், அறந்தாங்கி எம்எல்ஏ ஃபர்வேஸ், தூத்துக்குடி எம்எல்ஏ ஸ்ரீநாத் என தாவிகவைச் சேர்ந்த 3 சிறுபான்மையின எம்எல்ஏக்கள் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றனர். அதிமுகவினருக்கு அமைச்சரவையில் இடம் தருவதற்கான வாய்ப்பில்லை என தாவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார்.